இந்த கலரில் ஃபுட் சேலஞ்சான்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஜப்பானில் நம்ம வந்துட்டு ப்ரௌன் க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணது க்ரீம் ஸ்டஃப்டு டோனட்ஸ். பயங்கர எம்மியாக இருந்தது, பார்க்கவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கேக், இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. நல்லா வந்து ஒரு லேயர் வந்து கேக் வச்சுக்கிட்டாங்க, அந்த பன் மாதிரி வச்சுக்கிட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணி அதில் வந்து க்ரீன் கிரேப்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் சேவரியாக இருந்தது. நல்லா க்ரம் கோட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. இவ்வளோ பெருசையும் சாப்பிட்டியாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, ஒரு பீஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல்லான சாரீ, அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய நிறையா இந்த பிரைடல் செட் கலெக்ஷன் சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த செட் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி 5 ஷேடில் இருக்கக்கூடிய நல்லா ஃபுல்லி ஸ்டிச்டு லெஹங்காஸ், அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த அனார்கலி குர்த்தி எல்லாத்தையுமே மேலே டேக் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டாச்சியோ ஃப்ளேவரில் வந்துட்டு ஐஸ்கிரீம் கோன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப க்ரீமியாக இருந்தது. ஃபோர்த்தாக வந்துட்டு நான் வந்து எப்போவுமே ட்ரை பண்ணுற பேன் கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் யூஸ்வலாக ட்ரை பண்ணுற அதே மாச்சா ஃப்ளேவர் தான். இன்னும் நான் மாச்சாவில் என்ன ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ணாமல் இருக்கிறேன்னு எனக்கே தெரில, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் ஸ்டஃப்டு கிராய்சான்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருந்தது.